இந்த மாநாட்டுல கலந்து கொள்ளவன் எல்லாம் தற்குறி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டென்ஷன். சரி. பாரத மாதாவுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இங்க யாரும் தமிழ் கடவுள் திரியறானாம அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே சொல்லிட்டேன். சொல்றது முக்கியமல்லடா. இதுக்கு முன்னால தமிழ் கடவுளை பாத்திருக்காரு? பார்த்ததில்ல. நான் தான். இப்ப சொல்லுவோம் பேர. என் பேர் மதுவரி பாஜக. கிளம்பு கிளம்பு. என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கந்தசஷ்டி கவசம் பாடினாங்களே, கந்தசஷ்டி கவசம் பாடுனியா, சண்முக கவசம் பாடுனியா? அது மழை எது நதி எது யாரு கோரஸ்ல சுதி சேராம பாடுறது 70 சுட்டுமுடி தள்ளி நின்று பாடியா. உங்க இடத்துல நாங்க நடத்த கூடாதான்னு அப்படி கேக்குறாங்க. இல்ல, யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டக்கூடாது. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீ மாநாடு நடத்தினதா இருந்தா முருகனுக்கு வேண்டுகோள் கேட்டு எவனாவது பேசினியா? இல்லங்க. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாத கூமுட்டைகள் போய் மாநாடு போட்டு இன்னைக்கு எங்க என்ன செய்வேன், இன்னைக்கு கஞ்சா அடிச்சுட்டு படுத்திருப்பானோ. எங்க புழுகுறீங்க? அங்க பாருங்க. அது மழை எது நதி எது கடல் எது சகலது உனதொரு கருணை 70 வருவாய் புகனே வேலை. எந்த சுவர்ல போய் முட்டணும்னு தெரியல. எந்த கதவை தட்டணும்னு தெரியல. மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். யாரு படித்தது? வள்ளலார். இந்த பயிலுக்கு மதம் என்கிற பேய் பிடிச்சது. முருகனுடைய மகாநாடு நடத்தினா முருகனுடைய புகழை பாடணும்ல. இல்ல பாடினாரே நைனா நாகேந்திரன் நயினாருடைய பாட்டா அது? அது மழை எது நதி எது கடல் எது சகலது உனதொரு கருணை 70 ஒரு கட்சி தலைவர் இப்படியா குட்டி பனி எது மழை எது கடல் எது நதி எது என்ன பாடி இருக்கணும்? திருப்பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணம் முத்திக்குரு வித்து குருவர என போதும் முருகா. தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணம் முத்திக்குரு வித்து குருவர என போதும் முக்கட்பரமத்து சுருதியின் நடந்து முடிஞ்ச முருகன் மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதையும் தாண்டி அரசியல் பேசினாங்க சங்கி டேஷ்ங்க. அங்க பார்வதிக்கு சிவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கலாம். எங்கள்கிட்ட வந்து பாரத மாதா பத்தி பேசிட்டு இருக்கு. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். ஆனா அதுக்கும் மேல அந்த மத கலவர மாநாட்டுல ஒளிபரப்பப்பட்ட வீடியோல பெரியார் அண்ணா பத்தி விமர்சனம் பண்ணிருந்தாங்க. ஆனா அண்ணாவை கொள்கை தலைவராவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அண்ணாவை கட்சி பேர்லயும் வச்சுக்கிட்டு இருக்க அதிமுக அடிமைங்க வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன்? நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. பொன்னி நதி பார்க்கணும் பொழுதுக்குள்ள. இதுதான் அடிமைத்தனத்தோட உச்சமா இருந்துச்சு. தலைவரே, இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷ்யன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கிடையா நிப்பேன். நீங்க போங்க, நீங்க போங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோவை போரூர்ல நடந்த RSS விழாவுல SP வேலுமணி பங்கேற்றிருக்காரு. தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? எனக்கு தான் நம்ம 2 பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்ம 1 கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு பெரியவரு கொஞ்சம் விவரமானவரு நான் சொல்றதுக்குள்ள
அவரே போயிடுவார் நினைக்கிறேன். இந்த லேடியா இல்ல அந்த மோடியான்னு பாத்துருவோம்னு சொன்ன ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு சொல்லி கட்சியை நடத்திட்டு இருக்க அடிமைங்க இப்படி பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு முதுகெலும்ப உருவி வெளியே எடுத்துட்டு ஊர்ந்து போயிட்டு இருக்காங்க. பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அடிமைங்கன்னு தெரியும், ஆனா இப்படி முதுகெலும்பில்லாத கேவலமான கீழ்த்தரமான கொத்தடிமைங்களா இருப்பீங்கன்னு யாருமே நினைச்சு கூட பாக்கல. ஓப்பனா சொல்லணும்னா சோறு தாண்டா சாப்பிடுறீங்களா நீங்க? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் சத்தம் இல்லாமல் சபமாகி கொண்டிருக்கிற கட்சி. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? பாஜக சங்கிகளுக்கு திடீர்னு தமிழ் பாசம் தலை தூக்கி இருக்கு. முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. முருக பக்தர்கள் மாநாடுன்னு தமிழ்நாட்டுல தோல்வி அடைஞ்ச இந்துத்துவ அஜெண்டாவை மீண்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு தமிழர் பண்பாட்டோட அடையாளமான கீழடிய அங்கீகரிக்க மறுக்கிற பாஜகவா தமிழ் கடவுள் முருகன் அங்கீகரிக்க போது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ் மொழியை அழிக்க இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கைன்னு பல நாசகார திட்டங்களை செயல்படுத்துற தமிழர் விரோத பாஜகவா நம்ம தமிழ் கடவுள் முருகன் அங்கீகரிக்க போது? நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். 2021 தேர்தலப்ப வேல் யாத்திரைங்கிற பேர்ல தமிழ் கடவுள் முருகனை வச்சு அரசியல் பண்ணாங்க. இப்ப 2026 தேர்தலுக்கு மீண்டும் அதே முருகனை வச்சு பக்தி மாநாடுங்கிற பேர்ல மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற இந்துத்துவ சதி வேலையில பாஜக சங்கிகள் ஈடுபட்டுறாங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. தேர்தல் வந்துட்டா போதும் கையில வேலோட சுத்திக்கிட்டு தமிழ் கடவுள் முருகனை வெறும் அடையாள பொருளா பயன்படுத்தும் சங்கிகளுக்கு நம் தமிழ்நாடு மக்களோட அறம் பத்தியோ, தமிழ் மொழி பத்தியோ, தமிழ் மரபு பத்தியோ, தமிழ் பண்பாடு பத்தியோ தெரியாது அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. இத பத்திலாம் பாஜகவுக்கு புரிதலும் இல்ல, கவலையும் இல்ல. ஓட்டரசியலுக்காக வட இந்தியாவில ராமரை பயன்படுத்தின பாஜக தமிழ்நாட்டுல முருகனை கையில் எடுத்திருக்கு. இந்த சதி திட்டம் பழிக்க தமிழ்நாடு ஒண்ணு உத்தரப்பிரதேசம் அல்ல, இது அண்ணா பெயர் சூட்டிய மதச்சார்பற்ற முற்போக்கு மண். ஓட்டுக்காக பக்தி வேஷம் போடும் சங்கிகளின் கபட நாடகம் முற்போக்கான தமிழ்நாட்டுல எடுபடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னிலையிலேயே அவர்களது கொள்கை தலைவர்களான பெரியார், அண்ணா குறித்து விமர்சன வீடியோ வெளியிடப்பட்டது பேசுபொருளாகியுள்ளது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அது ஒரு ஜனநாயகம். யாரையும் வந்து குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது இல்லைங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுடைய கையை காலை போட்டு குடிக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வரக்கூடிய சாராயத்தை குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகணும், குடல் வெந்து. சொல்லக்கூடாது. டாஸ்மார்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், ஆனா டாஸ்மார்க் பக்கத்துல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எங்க இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா? எப்படிங்க பாத்துக்க. போங்க நீங்க உங்களுக்கு ஒரு இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு 2024 பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்துக்கள் பயன்படுத்துற ஊதுவத்திக்கு 12% ஜிஎஸ்டி, சாம்பிராணிக்கு 7% ஜிஎஸ்டி, கற்பூரத்துக்கு 6% ஜிஎஸ்டி. ஆனா இவர் எப்படி, நாங்கள் தலைவர் பராசக்தியிலே சொல்லிட்டாரு, நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அதுபடி தலைவர் அப்பா சொன்னதை கேட்டு தலைவர் அதே வழியில் நடக்கிறாரு. 1000 கோயிலுக்கு மேல எந்த பாஜக ஆள்ற மாநிலத்துல நீ குடமுழுக்கு பண்ணிருக்காங்க. என் அனுபவத்துல பழங்கன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்க. அம்பாள் என்றைக்கிறா பேசி இருக்கிறான் என்று சொன்ன வாய்தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வரி விலக்கு கொடுத்திருக்கு. அதாவது 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு, அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அனைத்து சாதின அர்ச்சகராகலாம். அறநிலைத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல நாள்தோறும் பிரசாதம். பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்ச சேகர் பாபு, அதே மாதிரி வடபழனிக்கோ பண்ணி வச்சாரு. இதெல்லாம் எவன் பண்ணுவான்? இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்துல பண்ணி காட்ட சொல்லுங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்களே, வாரணாசியில போய் பாருங்க, கங்கையை சுத்தம் பண்ற சொல்லிட்டு 1000
100 கோடி ஒதுக்குனாங்க, எங்க போச்சு 100 கோடி? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யோ பழைய பழனிசாமி, நீ பண்ண ஃப்ராட் தனம் ஒண்ணு வாசமா சிக்கிருக்கு. வா என்னன்னு பாப்போம். நியூஸ் என்னன்னா மக்களே, 2020வது வருஷம் அப்ப முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. டெல்டா மக்களும் இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இது தொடர்பா காங்கிரஸ் எம்பியான சுதா அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கிடையாதுன்னு இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முன்மொழிவையும் எங்க கிட்ட வைக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஆனா விவசாய மக்களை கேவலமா ஏமாத்தி அவங்களோட ஓட்டு வாங்கணும்னு இப்படி பச்சை பொய்ய வாய் கூசாம சொல்லிருக்காரு எடப்பாடி. ஆனா ஒண்ணு, டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது பாஜக கூட சேர்ந்துகிட்டு இந்த ஒன்றிய வேளாண் திட்டத்தால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி விவசாயிகளோட முதுகுல குத்துன இந்த எடப்பாடி இந்த விஷயத்த பண்றது மட்டும் பெரிய விஷயமா என்ன? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா?